திருச்சி வேளாண்மை கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம். இப்போ அவங்கள வந்து என்ன கேட்க போகிறோம், நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கண்ணு வச்சதுலேருந்து காய் அறுத்து ஏற்றுற வரையும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் வந்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நாங்க சின்ன பிள்ளைல இருந்து இந்த வேலைங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க 10-15 வயசுல இருந்து நாங்க வேலை செய்யறோம். இப்போ நாங்க 50 வருஷமா வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷத்துல 45 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். இந்த இடத்துல நாங்க வேலை செய்யறோம். இந்த வேலை பராமரிப்புல இது மாதிரிதான் வேலை செஞ்சுக்கணும். எங்களுக்கு வந்து 200 ரூபா. முன்னாடி 2 ரூபா 2 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் இங்கே நம்மளாம் படிக்க முடியும், நாங்களாம் படிக்க முடியாத அளவுனாலதான் இந்த வேலை செஞ்சுட்டு நாங்களாம் இருக்கோம். ஆனா நான் படிச்சேன்ப்பா, 10-11 வரையும் படிச்சிருக்கிறேன். ஆனா நர்ஸுக்கு 2-3 வாட்டி போயிட்டு பணம் எல்லாம் லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களை எல்லாம் ஏன்னா நானும் போயிட்டு கூட நேரம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க கால் எல்லாமே நடக்க முடியாம போயிடுச்சு. முழங்கால் தேய்மானம் ஆயிடுச்சு. அதனால முழங்கால் தேய்மானம் எல்லாம் நாங்களாம் ஆம்பளை பிள்ளை மாதிரி இந்த குச்சி போடுவோம், பொண்ணை கட்டுவோம், எல்லா வேலையும் செய்வோம். எல்லா வேலையும் கட்டவங்க தான் நாங்கள் இந்த குழி ஊனி குழி உலக்கையில குழி அடிச்சு அதுக்கப்புறம் இந்த குச்சை ஊனி நல்லா முடிச்சு கவட்ட மாதிரி. அப்புறம் அந்த கவுரு அறுப்பாங்க, ஒரு மீடியமா அறுத்து அந்த கவுரு போட்டு கட்டியிருக்காங்க பாரு, வாழைக்க அந்த பாரு, அது அந்த கவுரை போட்டு கட்டணும். அதுக்கப்புறம் கட்டணும், அந்த தார் மேல கவுரு போட்டு கட்டியிருக்காங்க, அது தார் போட்டு கட்டிருக்காங்க. அது அதுக்கப்புறம் தான் கட்டணும். அதுக்கப்புறம் இந்த கட்டு, இப்ப இந்த கட்டி காமிக்க சொன்னீங்க பத்தியா, அந்த கட்டு. நம்ம எல்லாரும் லைஃப்ல சக்சஸ் நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் தோத்துறோம், பட் தோத்துட்டோம் உட்கார்ந்துட்டே இருக்காம திரும்பி எழுந்து ஓடுறதுதான் பெரிய சக்சஸ்.